வணக்கம். அன்பு பாகம் 2. அன்பின் மகத்துவம். அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும். அன்பிரார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அகரிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்பவை திருக்குறள். இக்குறள்கள் ஊடாக கூறப்படுவது யாதெனில், அன்புள்ள ஒருவர் அன்பினை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் வெளிப்படுத்துவார். அன்பினை ஒருபோதும் அடைத்து வைக்கவோ மறைத்து வைக்கவோ தாழ்பாலிட்டு பூட்டி வைக்கவோ முடியாது. ஒருவர் தனது அன்பினை செயற்பாடுகள் மூலமாகவோ அல்லது உரையாடல்கள் மூலமாகவோ வெளிப்படுத்துவார். ஏன், மௌனமாக இருந்து கூட அன்பினை வெளிப்படுத்த முடியும். ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அவர் விழிகளிலிருந்து சொட்டுகின்ற நீர் அந்த நபர் மீது வைத்திருக்கின்ற அன்பினை அடையாளப்படுத்திவிடும். இவ்வாறான அன்புள்ளவர்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி என்பு அத்தனையையும் பிறருக்காக அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழும் இந்த உயரிய நபர்கள் உண்மையிலேயே மனிதாபிமானம் மிக்க மனிதர்கள். இவர்கள் வாழ்வதனால் தான் உலகிலுள்ள உயிர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்கின்றன. அன்புள்ளவர்கள் தமக்காக மட்டுமன்றி பிறருக்காகவும் வாழ்கின்றனர். நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பார் மூதுரையில் ஔவையார். ஒரு இடத்தில் நல்லவர் இருந்தால் அவருக்காக பெய்கின்ற மழை அந்த இடத்தில் உள்ள எல்லாருக்கும் பயனை கொடுக்கும். அதே போல அன்புள்ள நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதால் உலகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமதாக்கிக் கொள்ள விரும்புவார்கள். இவர்கள் வாழ்வதால் எவ்வித பயனும் இல்லை. இவர்களுடைய உடல், எலும்பு என்பன வெறும் கூட்டுக்கு சமனானது. இவர்களுடைய உடல் வெறும்பும் எலும்பும் தோலும் கூடிய ஆகும். அன்புள்ளவர்களுடைய உயிரும் உடலும் உன்னதமானவை. இப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்றும் சரியான ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள், உயிரினங்கள் எல்லாம் நலமாக வாழ்கின்றன. எனவே எல்லோரும் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ அன்புள்ளவர்களாய் இருப்போமாக. நன்றி.